இந்த ரோமா வந்து வெளில கூட்டு போன்னு அழுதுட்டே இருந்துச்சு. அதனால இப்ப ரோமா கூட ஷாப்பிங் போறோம். தாய்லாந்துல இருந்து ரிட்டர்ன் வந்து ஒரு டே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது என்ன கலர்? புதுசா வாங்கின தொப்பி, புதுசா வாங்கின சிங்க பொம்மை எல்லாத்தையும் வெளில எடுத்துட்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் கிஃப்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். இன்னைக்கு இவளுக்கு லீவு, அதனால வந்து தன்வந்த் வீட்டில் விளையாட விட போகிறோம், என் தங்கச்சி வீட்டில். வா, சூப்பராக இருக்கணும் சிங்கம், அருமையாக இருக்குது உன்னோட, அழகாக இருக்குது. உன் ட்ரெஸ்ஸுக்கு அதுக்கும் சூப்பராக இருக்கும். தாய்லாந்துல இருந்து ரிட்டர்ன் வந்து ஒரு டே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நேற்று ஃபுல்லா ரெஸ்ட் தான், மத்தியானத்துல இருந்து சாயங்காலம் வரைக்கும் ரெஸ்ட். திரும்பி நைட் வந்து ஒரு 11க்கெல்லாம் தூங்கிட்டேன். மார்னிங் ஒரு 9க்கு தான் எழுந்திரிச்சேன். செம்ம டயர்டா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து வெளியில போய் கொஞ்சம் வாங்கின கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து யாருக்கெல்லாம் வாங்கினோமோ எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே இன்னைக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ரொம்ப அப்படியே படுத்துட்டே இருந்தோம்னா லேசி ஆயிடும், அடுத்தடுத்து நம்ம ஒர்க்கெல்லாம் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. என் மண்டே எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க நான் வந்து பெருசா ஒன்றும் தலைக்கெல்லாம் குளிக்கவே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி நரன்னு ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஹேரை வந்து நீட்டா ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட ஹேரே ஸ்ட்ரெயிட் ஹேர் தான், பட் ரொம்ப கன்றாவதியா பிசுன்னு இருந்தது. இன்னைக்கு தலை குளிச்சுட்டேன். ஸோ அகாராவோட வால்யூமைசர் ஹேர் ட்ரையர் வந்து நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ ஊருக்கும் ஆக்சுவலா நான் இதை எடுத்துட்டு போயிருந்தேன். டிராவல் ஃப்ரெண்ட்லி, ஆக்சுவலா ரொம்ப வெயிட்டா இருக்காது. ஸோ இப்போ வந்து இதை நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு லீவிங் கண்டிஷனர் எடுத்துக்கிறேன். ஓகே, எல்லாம் வெளியில அடிச்சுக்கிறாளுகிற சாமி. எனக்கு சாக்லேட் தரல, உனக்கு தரல. ஸோ இதுதான் அது. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்த பிடிச்சிக்கலாம். இங்கே வந்து நம்மளுக்கு கூலாக இருக்கும். அண்ட் ஆன் பண்ணக்கப்புறம் இது வந்து நம்மளுக்கு ஹாட்டாக இங்கேருந்து ஏர் வந்து ப்ளோ பண்ணும். ஹேர் வந்து இங்கே ப்ளோ பண்ணும். இங்கே பாருங்க, நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிறேன். ஹேர் எல்லாம் இல்லை இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டட் சார்கோல் பிரிசில்ஸ் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 24K கோல்டு ஸ்டைலிங் சர்ஃபேஸ் இருக்கு. அதனால நம்மளுக்கு ஈவனான ஹீட் கிடைக்கும், ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். 3 ஹீட் அண்ட் 2 ஸ்பீட் ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க. ஸோ இது வந்து ஆஃப், இது வந்து லோ, மீடியம் அண்ட் வந்து ஹை, 3 டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த டிப் இருக்கு பார்த்தீங்களா, ஆன்டி ஸ்கேல்ப் டிப். ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்காது. நம்ம வந்து ஆரம்பிக்கிறப்ப வந்து லோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஹீட் எந்த அளவுக்கு நம்ம ஸ்கேல்புக்கு போதுமானதாக இருக்கோ அதுலேருந்து நம்ம வந்து அடுத்தடுத்த டெம்பரேச்சர்ஸ் வந்து வேணுங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது ப்ளோ ட்ரையராகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து செமி வெட்டாக தான் இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு ஸ்டைல் பண்ணுதுன்னு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நார்மல் கோம்பை வச்சு ஹேரை ஃபுல்லாக வந்து கோம் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து பின்னாடி ஹேர்லேருந்து முன்னாடி கொண்டு வரணும். முதல் ஃபுல்லாக நான் வந்து டேங்கிள்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டி கொண்டை மாதிரி போட்டுக்கலாம். பண்ணிட்டேன்னா இப்போ வந்து இந்த சைடு ஹேரில் வந்து நம்ம வந்து 2 பக்கமும் வந்து வால்யூம் கொடுத்துக்கலாம். எனக்கு முடிக்கு வால்யூம் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப ஃப்ளாட் ஹேர். ஸோ ஸ்ட்ரெயிட்டன் ப்ளஸ் வால்யூம் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். இப்போ வந்து நான் ஆஃபில் இருக்கு, லோ மோடில் வச்சுருக்கேன். ஸோ இந்த பக்கமாக ஹேர் லைட்டாக ரொம்ப ஹீட் இல்லாமல் வந்துட்டுருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோட் பண்ணிப்போம். இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா, இது எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து எப்படி சாஃப்டாக இந்த சைடு இருக்குது அண்ட் இந்த சைடு பாருங்கள். ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது, நல்லாவே தெரியுது. அண்ட் இப்போ நான் வந்து அடுத்த லேயரை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் எதிர்பார்த்ததை விட நல்லாயிருக்கு. இப்போ நான் வந்து மீடியம் மோடுக்கு போகிறேன்.
இந்த சத்தம் கம்மியாக இருக்குது, பட் வந்து நல்ல ஒரு இது கொடுக்குது ஹீட்டு. ப்ராடக்ட்டுக்கு வந்து 1 year வாரண்டி கூட இருக்கு. கிளம்பிட்டே இருக்கேன். ஊர்ல தான் நான் அவசரமா கிளம்பிச்சு. நீங்க சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, இது நான் வந்து இது யூஸ் பண்ண ஹேர், யூஸ் பண்ணாத ஹேர் ரெண்டுத்துக்கும் வால்யூமைசர் யூஸ் பண்ண பிளேஸ், இது யூஸ் பண்ணாத ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியுது பார்த்தீங்களா? இப்போ நம்ம இந்த செட் ஆஃப் ஹேரை வந்து யூஸ் பண்ணலாம். ப்ளூ ட்ரையர். எவ்வளோ சூப்பராக இருக்கு, எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கு பாருங்க. நைஸ்ல. இந்த சைடு ட்ரை பண்ணுமா? இப்போ நான் ஃபுல் ஹேரையும் முடிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. காய்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். வால்யூம் ஆக்சுவலாக வந்து கொடுத்துருக்கு, எனக்கு ரொம்ப சப்பையாக இப்படி இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக பவுன்ஸியாக வந்து கொடுத்துருக்கு கண்டிப்பாகவே. ஹேர் கோம் பண்ணுறப்ப நல்லாவே நமக்கு வந்து வால்யூம் கொடுக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா, லைக் சப்போஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளாட் ஹேர் அப்படின்னு இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு வால்யூம் கொடுக்குது, கண்டிப்பாக கொடுக்குது. ஒருவேளை வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து சுருட்ட முடியா இருந்தால் இது வந்து நல்லா ஸ்ட்ரைட்டனும் பண்ணி கொடுக்குது. அண்ட் ஒருவேளை வந்து உங்களுக்கு ஹேர் ட்ரை பண்ணும், ப்ளோ ட்ரை எல்லாம் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ளோ ட்ரை பண்ணுறப்ப நல்ல முடி சிக்காயிடும். பட் இது வந்து உங்களுக்கு ப்ளோ ட்ரையரோட கோம்பு வருது. ஸோ இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்லேருந்தும் இது நல்லதாக இருக்குது. இஃப் யூ வாண்ட் நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணுங்கள். வேணால் கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கிளம்புறேன், வெளியில் போகிறதுக்கு டைம் ஆச்சு. இதுக்கு மேலே லேட் பண்ணால் என் வீட்டுக்காரே நான் விட்டுட்டு போயிடுவார். எஸ், வாங்க வெளில போகலாம். இந்த ரோமா வந்து வெளில கூட்டு போன்னு அழுதுகிட்டே இருந்துச்சு. அதனால இப்போ ரோமா கூட ஷாப்பிங் போகிறோம். ஓகே வரமோ? உனக்கு என்ன வேணுமோ கேள்வி, அம்மா இன்னைக்கு வாங்கி தருவேன். ஓகேவா? மம்மிக்கு பாய் சொல்லி இப்பா கொடுத்துட்டு வா. கிட்ட போ. சரி போயிட்டு வரேன் மம்மி சொல்லிடு. ஓகே. நானும் ஃபுல் ரெடி ஆகிட்டேன். இந்த 3 ஸ்டெப்பு பூட்டு செயின் எல்லாம் போட்டுக்கிட்டு கையிலெல்லாம் அதெல்லாம் போட்டு கிளம்பிட்டேன். ஆட்டோக்கார் வந்துட்டாரு, உடனே கிளம்பணும். மம்மி நான் போயிட்டு வரேன், டாட்டா. நீ எந்திரி. ஏய் ரோமா இங்க பாரு. ஏய் தூங்கிடுச்சு. ஏ ரோமா கறி டாடி. இப்போ எங்க வந்திருக்கோம்? சரி நீ போய் உட்காரு. ரோமா ஒரு கியூட் சமத்து செல்லம். அது கூட வெளில வந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. எங்களுக்கு இன்னும் வெளியில் வந்து வேறு கண்ட்ரிக்கு கூட்டு போகிறது தான் கொஞ்சம் பயம். ஏன்னா ஃபுட்டு எங்களுக்கே ஒத்துக்கல. இவளுக்கு எப்படியோ நினச்சி தான் இவளை விட்டு போக வேண்டியதாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வளர்ந்தோன்னே இவளுக்கு கண்டிப்பாக கூட்டு போயிடலாம். கண்டிப்பாக வாங்கி தரேன் ரோமா. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு நீயே பாரு. ப்ளூ கலரா? வாவ், இரு நான் உனக்கு பார்க்குறேன். ஸ்நாக்ஸ் தானே, உனக்கு நிறைய வாங்கி தரேன். ஓகேவா? ஓகேமா. ரோமா அழகா பேசுச்சுல. இப்போ வாய்ஸ் கொடுப்பாப்பா அப்படின்னு சொன்னோடனே அதுவே அழகா கொடுத்துட்டா. அவள் கொடுக்க நானும் அவளுக்கு கம்பெனி கொடுத்து கொஸ்டின் கேட்டு பேச வச்சேன். அண்ட் ரோமா கூட வந்து ஷாப்பிங் வந்தது எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் அவளுக்கும் வந்து ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ரோமா இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? இது என்ன கலர்? பிங்க் கலர். ஆமா. இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா? வேற ஏதாவது பாக்குறியா? இது பிடிச்சிருக்கா? சரி வாங்கிடலாமா? வேற ஏதாவது நல்லா இருக்கா பாரு, செக் பண்ணு. அது பிடிச்சிருக்கா? வாட்டர்மெலன் இல்ல, அது ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரி ட்ரெஸ் வேணுமா? அது மாதிரி நீ வச்சிருக்கியே, ஞாபகம் இருக்கா?
பிடிச்சிருக்கா? வாங்கிடலாமா? ரோமாக்கு வந்து இந்த ட்ரெஸ் வந்து பிடிச்சிருக்கான். இதை ட்ரையல் பண்ணி பார்த்தோம். அந்த ட்ரெஸ்ஸு மேலே போட்டாச்சு. இது வந்து ஒரு ஃப்ராக் மாதிரி, பட் வந்து பார்க்க வந்து ஸ்கர்ட் டாப் மாதிரி இருக்கு. இதே நல்லா இருக்கு. ஏனமோ பர்ஃபெக்டா இருக்குல்ல? யூ லைக் இட்? போலாமாவா? பில்லு போடணும். இது காசு கொடுத்து வாங்கிடலாம்ல? பிடிச்சிருக்குல்ல? எவ்வளோ பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆ ஓகே. ஆ வா, நடந்து வா. இங்க பாரு. உனக்கு என்ன வேணும்? பேண்ட் வாங்கிக்கிறியா? வச்சிருக்கியா? வந்து சாட் சாப்பிடலான்னு வந்தோம். ரோமாக்கு வந்து ஸ்நாக்ஸ் வேணும்னா, பட் வந்து அப்படியே டின்னர் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு சில்லி புரோட்டா, கோபி மஞ்சூரியன், அப்புறம் ஒரு நூடுல்ஸ் வந்து சொல்லியிருக்கு. ரோமா சாப்பிட்றியா? அம்மா வைக்கட்டுமா? ரோமா உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுவான். வைக்கிறாங்க. பார்த்து சூடாக இருக்கும். ஸ்பூன் வேணாம், கையிலே சாப்பிடும். நாங்கள் சாப்பிட்ட இடத்துல கொஞ்சம் ஃபுட்டு நல்லா இல்லை. அதனால ரோமாக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சின்ன குட்டி சிஸ்டர் வந்து அவளுக்கு டைரி மில்க் வாங்கி கொடுத்தாங்க. அதை வாங்கி அவள் சபக்குன்னு சாப்பிட்டுட்டு இருந்தா. போகிற வழியில் இன்னொரு கடையை வந்து நாங்கள் பார்த்தோம். ஆட்டோ வரத்துக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு மோமோஸு அண்ட் வந்து ஒரு பிளேட் வந்து இது வாங்கிக்கிட்டோம், சீஸ் பால்ஸு பார்சல் வாங்கிட்டோம். வீட்டில் இருக்கவங்க நூல்ஸ் வாங்கிட்டு சொன்னாங்க. அங்கே நல்லா இல்லாத காரணத்தினால இந்த கடை கண் முன்னாடி இருந்துச்சுன்னு இங்கே வாங்கிட்டு கிளம்பிட்டோம். எந்திரிச்சு வா, போது வை. என்ன சரசு, அங்க ஷாப்பிங் முடிச்சு இங்கேயும் ஷாப்பிங்கா? டே அவுட் வித் ரோமா ஒரு வழியா வந்து முடிச்சிட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ள தூங்குறா. கிளம்புறப்பையும் தூங்கிட்டா. அங்க நடுவில் எந்திரிச்சிட்டா, திரும்பி தூங்கிட்டா, சாப்பிட்டுட்டா. சரி, நல்லதுதான், போய் தூங்கவே. ஆமா, ஃப்ரீயா வருதுன்னா பப்ளிக் டாய்லெட் கூட்டு போய் போஸ்ட் வந்தேன். ஏண்டி என்ன பண்றது?